மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணிய என்ன சத்தம் ஒரு மாதிரி அவுட்டு சத்தம் மாதிரி கேக்குது இந்நேரத்துல. யாரா இருக்கும்? சரி, உள்ள ரூம் கூட தூக்க வரலன்னு சொல்லி இங்கே வந்து தூங்கணும். இங்கே நமக்கு சத்தம் கேக்குது. நலகாலம் இருக்குது, நலகாலம் இருக்குது. இந்த வீட்டு தாய்க்கு நலகாலம் இருக்குது. என்னது குடும்பக்காரமா சத்தம் கேக்குது? ஆமா, என்னவா இருக்கும்? என்னமோ சொல்றாங்களே, இந்த வீட்டு தாய்க்கு நல்ல காலம் பறக்குதுன்றாங்க. அத்தையே எல்லாத்தையும் மறந்துட்டு பைத்தியமா கிடக்குறாங்க. அவங்களுக்கு நல்ல காலம் பறக்குது. ஜக்கம்மா வீட்டு தேடி வந்திருக்கா, ஜக்கம்மா வீட்டு தேடி வந்திருக்கா. உங்களுக்கு நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. என்ன செய்யறது இப்ப? அவங்க கூப்பிட்டு கேட்போமா இல்ல ஒளிஞ்சிருந்து கேட்போமா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவங்க வேற ஏதோ குறி சொல்றாங்க. ஆனா இந்த கூடுப்புக்காரங்க பார்த்து ரத்தம் கட்டி சாவாங்களாமே. ஆனா நைட் தானே, இப்ப விடிஞ்சிருச்சுல, வெடிக்கால ஆயிடுச்சுல, இப்பெல்லாம் ரத்தம் கட்டி சாக மாட்டோம்ல. என்ன பண்றது? பாருங்க போய் கூப்பிடுவான். இந்த அப்பத்தால எந்திரிக்காம இருக்கு, யாரும் எழுப்பிடுவோமா? வாங்க வாங்க, நல்வாக்கு சொல்ல சக்கம்மா காத்திருக்கா. வாங்க வாங்க, சக்கம்மா காத்திருக்கா. சீக்கிரமா போய் எல்லாத்தையும் எழுப்பி விடணும். அது வேற குடும்பக்காரவங்க போயிட போறாங்க. ஏன் சிசியா, வீடு முரட்டு வீடா இருக்கே, நல்லா தேரும் போல இருக்கே. 10 லட்சம் கிடக்குள்ள 20 லட்சம் கட்டுக்கலாம் போல. எப்படி நாளும் தருவாங்க போல இருக்கு. பெரிய இடமாத்தே இருக்கு. ஆமா குருஜி அம்மா, நீங்க சொல்றது கரெக்டுதேன். நான் கூட ஏதோ ஒரு அளவான வீடா இருக்குன்னு நினைச்சேன். பயங்கரமான வீடாவில் இருக்கு. 20 லட்சம் என்ன 20 லட்சம் 30 லட்சம் கட்டுறதாலும் கூப்பிட்டு போல கேள்வி. இருக்கட்டும் சிசியா, இப்ப ஒண்ணும் கெட்டு போகல. பேய் முன்ன பின்ன இருக்கு, ரொம்ப கொடூரமா இருக்கு. கொஞ்சம் காசு சேர்த்து தேவைப்படும். அப்படி இப்படின்னு கதையை போட்டு கிளவிட்டு கறந்துருவோம். அதெல்லாம் சரி குருஜி அம்மா, பேய் உண்மையாவே ரொம்ப கொடூரமா இருந்து நம்மள போட்டு தள்ளிடுமா? அட என்ன சிசியா, நம்ம எத்தனை பேய்கிட்ட அடி வாங்கியிருக்கோம். நம்ம வாங்காத பேயா, நம்ம வாங்காத அடியா? 2 அடி சேர்த்து போடுவோம், வாங்கிக்கிருவோம். அது கையில காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டு பேயம்மா எங்களை உதவி செய்யும் கேட்போம். ஆமா குருஜி அம்மா, இத்தனை நாள் வாங்கின அடியெல்லாம் அனாமத்தா போயிருச்சு. இன்னைக்கு வாங்குற அடி மட்டும் தான் நமக்கு பிரயோசனமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன இந்த நேரமா உடுப்படிச்சிருக்கோம், யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டுல சரியான சோம்பேறிகளா இருக்கும் போல. எல்லாமே தூங்குமஞ்சி கடையில இருக்கும் போல. இன்னொரு கவுச்சி அடிச்சு விடுவான். ஆமாமா, நல்லா உட்டிக்கு ஓங்கி அடிங்க. அடிக்கிற அட்டியில எல்லாம் ஓடியாடணும் உள்ள இருக்குது ஊரா. சிகப்பு சேல கட்டிக்கிட்டு பிள்ளைங்க எடுத்துக்கிட்டு வேட்டாட்டி கல்மாரி ஆடி வந்தாளா. ஜக்கம்மா வந்திருக்கேன், ஜக்கம்மா வந்திருக்கேன். பரம்புவாரு தூக்கத்துல கூட கண்ணாடி விட்டு தூங்குறத பாரு. பரமே பரமே. யாரு? என்ன மதினி, எதுக்கு நடுச்சாமத்துல வந்து எழுப்பிக்கிறீங்க? ஐயோ பரம, இது நடிச்சாமலாம் இல்ல, எப்படியே போகுது. மணி 5:30 ஆச்சு. சிந்திரி குடும்பக்காரங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து நமக்கு என்ன மதினி வந்துட்டு போறாங்க. நம்ம போய் என்ன செய்ய போறோம்? எதுக்கு என்னைய எழுப்புறீங்க? மதினி 5:30 மணிலாம் எனக்கு மிட் நைட் மாதிரி மதினி. நான் 9 மணிக்கு எந்திரிப்பேன். ஐயோ பரம, நானும் தான் 9 மணிக்கு எந்திரிப்பேன். தூக்கம் வரலன்னு சொல்லி போய் வெளியில தூளில படுத்துட்டு இருந்தேன். குடும்பக்கார சத்தம் பயங்கரமா கேட்டுச்சு. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, இந்த வீட்டு தாய்க்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இந்த வீட்டு தாயா? இந்த வீட்டுல நிறைய தாய் இருக்காங்க. எந்த தாயை சொல்றாங்கன்னு தெரியலையே. ஐயோ பரம, இந்த வீட்டு தாய்னா யாரு? நம்ம அத்தையும் சொல்றாங்க. நீ வேற பஸ்மி எந்திரி. என்ன மாதிரி சொல்றீங்க? அம்மாவத்தையும் சொல்றாங்களா? அம்மா தான் எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்துருக்காங்களே, அப்புறம் எங்க நல்லது நடக்குது? ஐயோ பரம, வா ஃபர்ஸ்ட் போய் என்னன்னு போய் கேட்போம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு. எனக்கு தனியா போக பயமா இருக்கு. வா அப்படியே போய் கிளவியும் போய் கூப்பிட்டு போவான். சரி மதினி, வாங்க போலாம். மதினி, எனக்கு சின்ன வயசுல இருந்தே குடுகுடுப்புக்காரங்களாம் பயம் மதினி. அவங்க ஏதோ சூனியம்லாம் வச்சு விட்டுருவாங்களாம். அப்புறம் அவங்கள பார்த்தா ரத்தம் கக்கி செத்து போயிடுவாங்களாம். எனக்கு பயமா இருக்கும். அவங்க மண்டோடலாம் வச்சிருப்பாங்களாம். சுடுகாட்டுக்கு போவாங்களாம் டெய்லியும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பரமே, அது நடுச்சாமத்துல வராங்கல்ல, அவங்களையும் பார்க்க கூடாதான். இவங்க விடிகாலில் வரவங்க எல்லாம் பாக்கலாம், கூப்பிட்டு குறி கேட்பாங்க. வா, எங்க அம்மா தான் கூப்பிட்டு கேட்டுருக்காங்க, நான் பாத்திருக்கேன். போவோம். கடவுளே, இவங்களால ஒரு நல்ல குறி சொல்லணும். எங்க அம்மாவுக்கு சீக்கிரம் நல்லாயிரணும். வருவாங்க சமந்தி, அவளையும் தூங்க முடிஞ்சு அதனாலேயே 4 பால் எந்திரிக்க மாட்டாளுங்க. இப்ப அங்கம்மாவுக்கு எதுவுமே நினைவு இல்லை. அவன் நல்லா தூங்குறா. அவ போய் இருப்பாங்க எல்லாம் எந்திரிப்பாளுங்க. அப்புறம் எந்திரிப்பாளுங்க எந்திரிச்சிருப்பாளுங்க வந்துருப்பாளுன்னு நினைக்கிறேன். அதுதான் சமந்தி, இப்படி நேரம் காத்துக்கு இருக்கோம். அவங்க வாட்டுக்கு இந்த வீடு இல்லைன்னு சொல்லி வேற வீட்டுக்கு போயிட்டாலும் என்ன பண்ணுவீங்க? பேசாம நம்ம கூட போய் அவங்க ரிசீவ் பண்ணி விட்டுருவோம். சமந்தி, அங்கதான் விஷயமே இருக்கு. நம்மளா கூட்டு வந்து வழியே கட்டோம்னா ரொம்ப ஓவரா பண்ணுவாளுங்க. இல்லாத பச்செல்லாம் பேசுவாளுங்க. இப்ப நம்ம நம்பிக்கையாத மாதிரி பேசணும்னு வச்சுக்க, அப்பதான் அவளுக்கு ரொம்ப நம்புவாளுங்க. அதுக்கு அவளுகளை போய் கூப்பிடுறதுன்னு பேசாம இருக்கேன். ஓஹோ, நீங்க அப்படி சொல்றீங்களா? அதுவும் தெரியுது. நம்ம சொன்னா கேட்க மாட்டாளுங்க, நம்ம சொல்லாததையும் கேட்பாளுங்க. அதுவும் தெரியும். சமந்தி, அவரோட சத்தம் கேக்குது, வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம தூங்குற மாதிரி எப்படி படம் தூங்கிடுவோம். அப்படி தூங்க.
வந்து ஓவரா நடிக்காதீங்க, குறட்டை ஒழுக்கமா விட்டுங்க. நீங்க விடுறத பார்த்தாலும் நடிக்கிற மாதிரி தெரியுது. இங்க வேற பாருங்க, இது ரெண்டு எப்படி படுத்து கிடக்குன்னு, ரூம்ல படுத்து கிடக்குன்னு பார்த்தா இன்னும் படுத்து கிடக்கு. அது ஒண்ணுமில்ல மதினி, ராத்திரிலாம் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்குங்க. கதை பேசிட்டு அப்படியே எங்களுக்குள்ளேயே அசந்து தூங்கிடுச்சு போல ரூமுக்கு போகாம. சரி எழுப்புங்க அவங்கள. எப்பத்தா எப்பத்தா எந்த எப்பத்தா? எலிப்பாட்டியே எலிப்பாட்டியே, என்ன விடுஞ்சிருச்சா? நீ என்னடியே என் ரூமுக்கு வந்திருக்க? நான் ஒன்னும் ஒரு ரூமுக்கு வரல, நீதான் வரண்டாவிலே படுத்து கிடக்க. எந்திரி, விடுஞ்சு போச்சு. குடுகுடுப்புக்காரன் வந்திருக்காங்க, எந்திரி முதல்ல. என்னடி சொல்ற? குடுகுடுப்புக்காரனா? அவன் எனக்கு வந்திருக்கான். மணி எத்தனை? எப்பதா விடிய போகுது? அப்பதா மணி 6 போகுது. குடுகுடுப்புக்காரங்க வெளில சத்தம் கேட்டுக்கே அப்பா அது இருந்து தனியா போக பயமா இருக்கு எங்களுக்கு. எந்திரி வா, நம்ம குறி சொல்றாங்க என்னன்னு கேட்பான். ஏ சமந்தியே, ஏ சமந்தியே, எந்திரிங்க சமந்தியே. எலிபாட்டி, மணி 8 9 மணி 6 போகுது. எந்திரி. இந்த கிழவி வேற நேரம் கட்ட நேரத்துல ஓவரா நடிச்சோம். எந்திரிக்குமா அவர் பக்கத்துன்னு அவங்க போயிட போறாங்க. சமந்தியே, காலையிலே எந்திரிச்சு பிரியாணி செஞ்சிருக்காங்க, எந்திரிங்க. எலிப்பாட்டியே உனக்கு இம்புட்டு நேரம் எழுப்பணுமே, எந்திரிச்சியா? பிரியாணி என்ன வேகம் வந்துருச்சோன்னு பாரு. என்ன செய்ய சொல்றீங்க? குடுகுடுக்கார வந்து நம்ம என்ன செய்யறது? அவன் பாடி எந்த நாளும் குழம்பி விட்டு போவியா? எப்பத்தா அவங்க என்னமோ குறி சொல்றாங்க. அப்பத்தா இந்த வீட்டு தாய்க்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்றாங்க, என்னமோ சொல்ல வந்தாங்க. அவங்களையும் நான் வெளியில போக பயந்துக்கிட்டு போகல. பாப்பா தப்பி குறி கேட்போம், அத்தைக்கு ஏதோ சொல்லுவாங்க போல இருக்கு. போவோம். ஏன் அவங்க சும்மா ஏமாத்துவாங்க ஏடி? அரிசி வாங்கவும் பருப்பு வாங்கவும் காசு வாங்குறதுக்காண்டி எத்தனை உழைக்கிப்பாங்க. அதெல்லாம் போய் நம்பிக்கை இருக்கா இந்த காலத்துல? பரவாயில்லவா, அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். அவங்க சொல்ற வச்சு தெரியும்ல அவங்க உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு அதிலே கண்டுபிடிச்சிடலாம்ல. வா எதுக்கு அவங்க ஆசையை எடுத்துக்கிட்டு என்னன்னு சொல்றாங்கன்னு பாப்போம். நடந்ததெல்லாம் புட்டு புட்டு வச்சாங்கன்னா உண்மை சொல்றாங்களா அர்த்தம், மாத்தி மாத்தி சொன்னாங்கன்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம், கண்டுபிடிச்சிருவோம். சரி வாங்க பொண்ணு, போய் என்னன்னு கேட்போம். சமந்தி, நம்ம பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது போல. ஆமா சமந்தி, எப்படியோ நம்ம சொன்ன மாதிரியே இவ்வளவு நம்பிச்சாளுங்க. இந்த குடுகுடுக்காரங்க வந்து எப்படினாலே மருமகள் நல்லாக்கிட்டா போதும். என்ன சிசியா, இன்னும் ஒரு பக்கியும் காணா, என்னதான் பண்றாளுங்க? ஏன் குருஜி, ஒருவேளை வேற வீடா இருக்குமோ? நம்மதே வீடு மாதிரி வந்துட்டோமோ? அந்த கிழவி இருந்தா நீ வீட்டுல இருக்க போகுது. இல்ல சிசியா, அந்த கிழவி இதே அட்ரஸ் இதே டோர் நம்பர் தான் கொடுத்துச்சு. அதுக்கு இல்ல குருஜி, பாக்க அந்த கிழவி கிணச்சிருக்க மாதிரி இருந்தா அப்ப எப்படி கரெக்டா அட்ரஸ் சொல்லிருப்பா? தப்பாக்குப்பா அடுத்த வீட்டு நம்பர் சொல்லியிருந்தானா? இல்ல சிசியா, அவ கிணச்சிருக்கியா இருந்தாலும் காரியக்கார கிணச்சிருக்கி. அவளுக்கு எல்லா விவரமும் தெரியும். பாக்கத்தேன் கிழவி, ஆனா பயங்கர அப்டேட்ல இருக்கா. ஆமா குருஜி, அந்த கிழவி வந்துட்டு வருங்க, 4-5 பேர் வர்றாங்க. ஆரம்பிங்க ஆரம்பிங்க. கொலைவன் காத்திருக்க, கொண்டு செல்ல காத்திருக்க, கோமவழி அம்மா உன்ன காத்திருக்காடி, சக்கம்மாறு சொல்ல வந்திருக்காடி. ஏன் குருஜி, கோமவல்லி அம்மா ஒரு சாமி இருக்கோ? யாருக்கு சிசியா தெரியும்? வாய்க்கு வர பேர்லாம் சொல்ல வேண்டியதானே? எல்லா பேருமே ஆக மொத்தத்துல சாமி பேர் தானே. அத சொல்லுங்க, நம்ம சொல்றதுதான் சாமி. என்ன சிசியா இது? நம்ம குரூப்ல இருக்க வேண்டிய ஆளு ஆப்போசிட் குரூப்ல இருக்கு. நம்மளோட லூசா இருக்கும்போது அது. ஆமா குருஜி, இந்த வீட்ல மேக்சிமம் காமெடி பீஸ் தான் இருக்கும்போது ஈஸியா சமாளிச்சலாம் நினைக்கிறேன். எலி பாட்டி சும்மா இருங்க, நீங்க வேற. அவங்க ஏதாவது சாங்க விட்டுற போறாங்க, பாட்டு பாடிக்கிட்டீங்க. அவங்க தானே ஜக்கம்மா, அவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் மாதிரி வெல்கம் பாட்டு கொடுக்கணும்ல, அதுக்கு தான் பாடுனே. பரவாயில்ல பரவாயில்ல, கள்ளம் கவடம் இல்லாம அந்த அம்மா செஞ்ச செயல் எனக்கு கோபம் வரல. ஜக்கம்மா வந்திருக்கா, ஜக்கம்மா வந்திருக்கா, நல்வாக்கு சொல்ல ஜக்கம்மா வந்திருக்கா. வீடு தேடி வந்த ஜக்கம்மாவை வெளியில வச்சே பேசாதீங்க, வெளியில வச்சே பேசாதீங்க, பாவத்தை சேர்த்துருவீங்க, பாவத்தை சேர்த்துருவீங்க. பிறகு நாம செய்யறது வீட்டுல கூட்டு போய் விருந்தா கொடுக்க முடியாங்க. என்னன்னு சொல்லுங்க, நீங்க சொல்ல வந்தத. ஐயோ அப்பத்தா, பேசாம இருங்க அப்பத்தா, என்னன்னு சொல்ல வரான்னு கேட்போம். என்னமா செய்யணும்னு சொல்லுங்கம்மா, நாங்க என்னமா பண்ணணும்? ஒண்ணுமில்லதாயி, வீட்டுக்கு வாழ வந்த மகராசி நீதானே, இந்த வீட்டோட கடைசி மருமக நீதானே, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக போறவளும் நீதான். அதனாலதான் நீ பொறுப்பா இருக்க. சக்கமாவை வாசல்ல வச்சு வழி அனுப்பி வைக்காதீங்க, வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு ஒரு கைப்பிடி அரிசியை வச்சு குறிய கேளுங்க, ஜக்கம்மா சொல்லுவா. மதினி கரெக்டா சொல்றாங்க பாத்தீங்களா? நீங்க தான் இந்த வீட்டோட மருமகனு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா உண்மையத்தையும் சொல்றாங்க போல. மதினி வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க, மதினி கூப்பிட்டு வச்சு நம்ம கேக்குறாங்களா அரிசி, அதை கொடுத்து குறிக்க வைப்போம். ஆமா பாருங்க, நான் அதையும் சொன்னேன் இல்ல, கரெக்டா சொல்றாங்க பாரு. இத்தனை நேரத்துல நான் எப்படி மருமகன் உங்களுக்கு தெரியும்? அப்ப உண்மையிலேயே உனக்கு சக்தி இருக்கோல. அம்மா வாங்கம்மா, உள்ள வாங்கம்மா, உங்க வலது கால எடுத்து வச்சு வாங்க. வேற என்ன அடியே விசுக்கு நோய் என்னமா அரிசி எடுத்து வச்சு நல்லா எடுத்து வைங்க போங்க. சாமியம்மா சொன்ன மாதிரி கரெக்டா வந்துட்டீங்க, ரொம்ப நன்றிம்மா. அந்த மாதிரியே கரெக்டா என் மருமகளை சரி பண்ணி கொடுத்துடணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் கவலைப்படாத. ஆமா அந்த நெட்டியா போச்சு, எந்த பிள்ளை உன் பேத்தியா? அகராதி பேசுவான்னு சொன்னே அவளேவளா? ஆமாம்மா, அந்த நெட்டியா போனாலே என் பேத்தி, அவ லேஸ்பட்ட ஆள் கிடையாது, எதையும் அவளை சீக்கிரம் நம்ப மாட்டா. ஆனா அவளே நம்பி வச்சுட்டீங்களே, பரவாயில்லையே. ஆமா அந்த குட்டப்பிள்ளதான் என்னோட மருமகளோட மருமகன் எப்படி கண்டுபிடிச்சீங்க என் பேரன் பொண்டாட்டின்னு?
அதெல்லாம் நான் சொல்லலம்மா, சக்கம்மா சொல்றா. அவளுக்கு எல்லாம் தெரியும். அவ சொல்ற அருள்வாக்குல அவதான் மருமகன்னு சொன்னா, அதை வச்சுதானே நான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம்மா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. வாங்க உள்ள வாங்க. குருஜி, எப்படி அந்த பிள்ளைதான் இந்த வீட்டு பேரன் பண்ணி வந்துடுச்சுங்க? அட என்ன சிசியா, இது பெரிய விஷயமா? மலை முழுங்குற வேலையா? வந்தது 4 பேரு. அது 2 பேரும் கிளவிக்க, 2 பேரும் வயசு பிள்ளைங்க. ஒருத்தி நெட்டச்சி, ஒருத்தி குட்டச்சி. நெட்டச்சிதான் என் மகன் பிள்ளைன்னு சொல்லி நேரத்தை கிளவி சொல்லிருச்சு, பொல்லாதன்னு சொல்லிருச்சு. அப்ப இருக்கிறது ஒரு குட்டச்சிவன். அப்ப அவன் இந்த வீட்டு பேரன் பொண்டாட்டியா இருப்பா. இதை சொல்றது பெரிய விஷயமா? சூப்பர் குருஜி, சூப்பர் குருஜி. வலது கால் எடுத்து உள்ள வைங்க, நல்லபடியா பணம் கொட்டணும்னு. சக்கம்மா ஜாக்பாட்டு அடிக்கணுமா? ஹாய் வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளே, நான் தான் செக்கம்மா வந்திருக்கேன். இன்னைக்கு அங்க அம்மாவை ஒரு வழி பண்ணலாம்னு இருக்கேன். அவளை பிடிச்ச பேய் பிசாசுல வரட்டும்னு சொல்லியிருக்காங்க. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அது பிசாசா பேயா மோகினியாண்டு. மன்னிச்சிருங்க, 2 நாள் வீடியோ போட முடியல, கொஞ்சம் வேலை ஆகி போச்சு, அதான் போட முடியல. இன்னைக்குதான் வீடியோ போட முடிஞ்சிச்சு, யாரும் கோச்சுக்கிறாதீங்க. இனிமேல் வர நாளில் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் சில பல வேலைகள் இருக்கிறதுனால போட முடியல. இனிமேல் சீக்கிரமாவே ரெகுலரா வீடியோ போடுறதுக்கு நாங்கள் அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாரும் மன்னிச்சிருங்க, வீடியோ தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி